சிங்களவர்கள் தமிழ் பெண்களை கற்பழிப்பது, ஹிட்லர் நாசி என்ற இனத்தை எப்படி கற்பழிப்பு முறை மூலம் உருவாக்கினானோ அதே போல தமிழ் பேசுகிறவர்கள் தமிழ் பேசாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கட்டாயப்படுத்தி கற்பழித்து ஒரு இனத்தையே உருவாக்குகிற பணியிலே புத்திஸ்ட் அந்த புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த காலம். ஈழத்திலே கற்பழிப்பு கொடுமையிலிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அந்த AK-47 வாங்கி தந்து தமிழினத்தின் மானத்தை ஈழத்திலே காத்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதெல்லாம் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கல்வித்துறையிலே அற்புதங்கள் பலவற்றை அகில இந்திய அளவிலும் உலகத்தினரும் மெச்சக்கூடிய அளவிற்கு ஆர்வத்துடன் செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அன்பு பாசமிகு சகோதரர் அறிவு பெட்டகம் சிந்தனை செல்வன் அகில இந்திய அரசியலையும் தமிழகத்து அரசியலையும் மக்களின் மனநிலைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் அறிந்து மக்களுக்கு பல நற்பணிகளை செய்து வருகிற அன்பு சகோதரர் திரு விஸ்வநாதன் அவர்களே, நீங்கள் எல்லோரும் நானும் சேர்ந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு 99 வயதிலே அரசியல் ஞானத்தையும் நினைவாற்றலையும் வைத்து பலருக்கும் நல்லவராய் உதவுகின்றவராய் செயல்பட்டு வருகிற பாசமிகு சகோதரர் வி சுவாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு விஸ்வநாதன் அவர்களுடைய செல்வ பிள்ளைகள் திரு சங்கர் அவர்களே, செல்வம் அவர்களே, மற்ற சகோதரர்களே, இந்த கல்லூரி இந்த பல்கலைக்கழகம் உலக அளவிலே இன்று உன்னதமாக செயல்படுகிறது என்பதற்கு அச்சாணியாக ஆணிவேராக விளங்குகிற இந்த கல்லூரியைச் சேர்ந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆசிரிய பெருந்தகைகளே, பிறநிலை பணியாளர்களே, இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற கல்வியாளர்களே, பொன்மனச்செம்மலை உள்ளத்தை வைத்து அவரை வாழ்த்தை அவருடைய புகழ் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, முன்னாள் அமைச்சர்களே, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பொன்மனச்செம்மலை பொறுத்த வரைக்கும் பலவித கண்ணோட்டங்களில் மக்கள் பார்க்கிறார்கள். 1952-53 வாக்கில் பொன்மனச்செம்மலை சந்திக்கிறார் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் DV நாராயணசாமி அவர்களுடன். ஐயா SS ராஜேந்திரன் அவர்களுடைய அங்கிள் அண்ணாவுடன் பேசுகிறார். அண்ணாவிடம் சொல்லுகிறார். அவர் என்ன சொன்னார் என்பதனை எல்லாம் அவர் சொல்ல அவரோடு 12 ஆண்டுகள் அவர் வீட்டில் ஒருவனாக வாழ்ந்த காலத்திலெல்லாம் அவர் கூறியதை அப்படியே சொல்லுகிறேன். அண்ணா, நான் சினிமாவில் இருந்தாலும் கூட நான் சினிமாக்காரன் அல்ல. நான் சில கொள்கைகளுக்கு சொந்தக்காரன். பிள்ளை பருவத்திலே பிஞ்சு வயிற்றிலே
பசியின் கொடுமையால் வாடிய பட்டினி என்ற பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன். வளவனூரிலே இருந்த என் தாத்தா காலத்திலே கெமர் என்ற வெள்ளைக்காரன், அவனிடம் பணியாற்றிய ஒரு பணியாளர் வளவனூரிலே இருந்த பொன்மனச்செம்மலின் முப்பாட்டனார் வீட்டிலே மாட்டுப்பண்ணையிலே அவருடைய முப்பாட்டன் அவருடைய சகோதரி இருந்த நேரம் அந்த வெள்ளைக்காரனின் குமாஸ்தா அங்கு சிறுநீர் கழித்து கொண்டிருந்தான். அவர் வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டாக அந்த முப்பாட்டனார் இருந்தார். அப்போது இருந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவனுக்கு தண்டனை தந்து விடுகிறான். ஆனால் அந்த கெமர் என்ற வெள்ளைக்காரன் இந்த குடும்பத்துக்கு தொல்லை கொடுத்து சங்குண்ணி மன்றாடியார் என்று ஆக கேரளாவிலே அழைக்கப்பட்ட அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சங்குண்ணி மன்றாடியாரையும் அவர் வாரிசுகளையும் விரட்டி விடுகிறான். ஈழத்துக்கு நாங்கள் செல்லுகிறோம், கூலித்தொழில் செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆங்கும் பிரச்சனைகள் பல வந்த காரணத்தால் என் தந்தை ஒரு தவறும் செய்யாத என் குடும்பத்துக்கு ஏன் தண்டனை என்று வேதனைப்பட்டு ஆங்கே மாண்டு விடுகிறார். வறுமையோடு நாங்கள் குழந்தை வருகிறோம், பாய்ஸ் கம்பெனி உதவியோடு வருகிறோம். அங்கு வந்து நாங்கள் பணிகளை செய்து கொண்டு அம்மா ஒரு முறை வீட்டில் அம்மை வாத்து விட்டது. அம்மையிலே அண்ணன் பாதிக்கப்பட்டார், சகோதரிகள் பாதிக்கப்பட்டார்கள். தம்பி ராமச்சந்திரா, நமது குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாமல் நீ சிறுவயது குழந்தையாக இருக்கிறாய், ஏதேனும் சம்பாதித்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது நான் செல்லுகிறேன். அம்மன் நோய்க்கு முந்தம்பழமும் வேர்க்கடலையும் தான் நல்லது என்று சொன்னதை கேட்டு அதை வாங்கி வீட்டுக்கு சென்று தருகிறேன். தம்பி, நீ உண்டு விட்டாயா என்று அம்மா கேட்கிறார். அம்மா, நான் உண்டு விட்டேன் என்று சொல்லி அவர்கள் உண்டு விட்டு கீழே போட்ட வாழைப்பழத்தை தோலை எடுத்து வெளியே கொண்டு வருகிறேன். அந்த முந்தகால பழத்தில் இருக்கிற ஊனை பல்லிலே சுருண்டு சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வெளியே இருந்த குழாயிலே தண்ணீர் அடித்து அந்த தண்ணீரை கொடுத்து பசியை போக்கி இருக்கிறேன். இப்படி பல நாள் நான் பட்டினி கிடந்து அந்த பட்டினியிலே மிகவும் துன்பப்பட்டோம், நானும் என் குடும்பங்களும். அந்த நிலை அதிகப்படியான மக்களுக்கு இருப்பதை கண்ணுற்றேன். அந்த நிலை மாற வேண்டும் சமுதாயத்தில் என்ற துடிப்புக்கு வந்தேன். அந்த துடிப்பின் விளைவாக நான் கம்யூனிச தத்துவத்தை ஏற்றேன், லெனினிசத்தை ஏற்றி படித்து பார்த்தேன், மார்க்சிசத்தை படித்து பார்த்தேன். ஆனால் அந்த தத்துவங்களிலே ஜனநாயகம் இல்லாத ஒரு குறையை நான் உணர்ந்தேன். எனவே அப்போதுதான் ஐயா நடிகமணி அவர்களை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. ஏழ்மையும் ஒழிய வேண்டும், கம்யூனிச தத்துவமும் பொருளாதார தத்துவம் மலர வேண்டும், அதே நேரத்தில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு சொந்தக்கார ஒரே மனிதர் இந்த அண்ணாதான் என்று சொல்லி உங்களிடம் என்னை அழைத்து வந்தார். எனவே உங்கள் கொள்கையும் என் கொள்கையும் ஒன்றாக இருக்கிற காரணத்தால் ஏழைகளுக்காக நீங்கள் ஏழைகளுக்காக நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறீர்கள். அந்த நிலையிலே ஏழைகளுக்கு வாழ்வு கிடைக்கும், வாழ்வு தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஏழையாகிய நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்படி தான் அண்ணாவோடு ஒரு பழகினார். இப்படி அண்ணாவோடு பழகி கொண்டிருந்த காலத்தில் புரட்சித் தலைவருக்கு மற்ற ஈடுபாடுகள் அதிகமில்லை. சம்பாதித்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவர் உள்ளத்திலே துடிப்போடு இருந்ததை நான் கண்ணுற்றேன் சின்ன வயதில் இருந்து. 1958 புரட்சித் தலைவர் 57 புரட்சித் தலைவரோடு பழகுகிற பேற்றை பெற்றவன். புரட்சித் தலைவரிடம் கையிலே காசு இருக்கோ இல்லையோ, துடிப்போடு ஒரு தாய், ஏழ்மை தாய் வந்தால் பக்கத்தில் இருக்கிற நண்பரிடம் பாக்கெட்டில் இருக்கிற காசை வாங்கியேனும் அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த உதவுகிற எண்ணத்தை நான் சின்ன வயதிலேயே பார்த்தேன். 1967 ஆட்சி கட்டிலுக்கு வந்துவிட்டோம்.
அண்ணாவை சந்திப்பதற்காக அண்ணன் மதியழகன் தலைமையிலே அவரை பார்ப்பதற்கு நாங்கள் செல்லுகிறோம். அண்ணா அந்த மாலையை வாங்க மறுத்துவிட்டார். அண்ணா என்ன தெரியுமா சொன்னார்? இந்த வெற்றிக்கு நான் காரணம் என்றா எண்ணுகிறீர்கள்? எஸ்டிஎஸ் வந்திருந்தார், சொன்னார் வக்கீல்கள் வந்திருக்கிறீங்க, இன்ஜினியரிங்க வந்திருக்கிறீங்க, படித்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், சிந்தித்து பாருங்கள். நான் எழுதுகிற எழுத்தை படிப்பவர்கள் ஒரு 1/4% கூட இல்லை, பேசுகிற பேச்சை கேட்பவர்கள் 1/4% கூட இல்லை. ஆனால் ஏகாதிபத்திய காங்கிரஸை, பணக்காரர்களின் கோட்டையாக இருக்கிற காங்கிரஸை, ஏழைகளை அடிமைப்படுத்தி நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிற காங்கிரஸை இது 1/4% பேச்சு எழுத்தாக மாற்றிவிட்டது. சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் சொன்னார், அவர் நடித்த படங்கள் முதற்கண் அவருடைய முகக்கவர்ச்சி, 2வது அவர் நடித்த படங்களில் வந்த பாடல்கள், வசனங்கள், இவையெல்லாம் பட்டிதொட்டி மக்களெல்லாம் பார்த்து ஏழ்மை ஒழிய வேண்டும், ஏழை விவசாயி வாழ வேண்டும், தொழிலாளி வாழ வேண்டும் என்று ஏழைகளுக்காகவே படங்களை, தத்துவத்தை, கதைகளை எடுத்து எம்ஜிஆர் அந்த படங்களை நடித்திராவிட்டால், எம்ஜிஆர் ஒருவர்தான் காரணம் இந்த திமுக வளருவதற்கு என்று அவரை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அரசியல் செய்யப்பட்டு அவர் சுடப்பட்டு குண்டடிப்பட்டு அந்த குண்டடியோடு சென்னை பொது மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் குண்டடிப்பட்ட இரத்தக்கரை படைந்த போஸ்டரை தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் போட்டிருக்காவிட்டால் படிக்காத பட்டினி கிடைக்கிற இந்த 60-70% ஏழை மக்களின் ஓட்டு நமக்கு கிடைச்சிருக்குமா? எனவே ஏழைகளின் ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு நான் வந்திருக்கிறேன், உதயசூரியன் வந்திருக்கிறது என்றால் அதற்கு அச்சாணி ஆணிவேர் இந்த எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு போய் இந்த மாலையை போடுங்கள் என்று அண்ணா சொன்னார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழகத்திலே திராவிடம், அப்புறம் சொன்னார் அண்ணா, திராவிட இயக்கம் ஆட்சி கட்டிலுக்கு முதன்முறையாக ஏகாதிபத்திய பணக்கார காங்கிரஸை வீழ்த்து விட்டு வந்திருக்கிறது என்றால் இது எம்ஜிஆர் தான் காரணம். இது எம்ஜிஆரின் ஆட்சி, என்னுடைய ஆட்சி அல்ல என்று 67லேயே அண்ணன் மதியழகனோடு சென்ற எங்களிடம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரை பற்றி பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களை பாராட்டி பேசினார். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்று தான். இருந்தாலும் இதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புரட்சித் தலைவரை பற்றி அவர் ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அற்புதங்கள் பலவற்றை செய்தார். அண்ணாவே செய்யாத ஒன்றை செய்தார். தாய்மொழி தமிழ் மொழிக்கு தஞ்சையிலே பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவினார். சாதாரண காரியம் அல்ல. அதிலே அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் அந்த சங்குண்ணி மன்னாடியார் என்று சொல்லக்கூடிய வடவனூரை சேர்ந்தவர்கள் எல்லாம் தாய்மொழியாக தமிழை கொண்டிருந்தவர்கள், பிற்காலத்திலே கொங்கு நாட்டிலும் கொடுப்பன கொள்வன வைத்திருந்தவர்கள் என்பதற்கு கல்வெட்டு ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து புலவர் ராசு என்பவருக்கு டாக்டர் பட்டமே தஞ்சை பல்கலைக்கழகம் புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திரா காந்தியிடம் செல்லுகிறோம், பணம் கேட்கிறோம், மதிய உணவு திட்டம் வர வேண்டும் என்பதற்கு பணம் இல்லை என்று அம்மா சொல்லுகிறார்கள். ஏன்னா எல்லா மாநிலமும் கேட்பார்கள், எங்கு செல்வது பணத்திற்கு என்று கேட்கிறார்கள். அப்போது புரட்சித் தலைவர் முடிவெடுக்கிறார். அந்த முடிவு தான் என்ன சொல்லுகிறார், என்னால் இந்த ஒரு வேளையேனும் பசிக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டை போடுறதுக்கு வழி இல்லைன்னா நான் மீண்டும் மடிப்பிச்சை எடுக்க மக்களிடம் சென்று விடுவேன், சினிமாவை விட்டு அரசியலை விட்டு விலகி விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தீவிரமாக சென்று அந்த மதிய உணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் கொண்டு வந்து இன்றைக்கி இந்தியாவே பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் முதல்ல நகரங்களில் கிராமங்களில் வந்து பிறகு நகரத்துக்கு வந்தது. +2 புதிய கல்வி முறையை முதலாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை படிக்காத மேதை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரைத்தான் சாரும். கல்வியை பொறுத்தவரைக்கும் விஞ்ஞான கல்விதான் பொருளாதார ரீதியாக ஏழ்மையை போக்கும் என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர்.
ஜப்பானுக்கு செல்கிறோம். நானும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைத்தேன் புரட்சித் தலைவரோடு. அங்கே எல்லோரும் டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்தவர்கள், டெக்னாலஜி பற்றி தெரிந்தவர்கள். புரட்சித் தலைவருக்கும் கார் கிளச்சு கீரு பிரச்சனை வந்ததான் காருக்கு அடியில் படுத்து ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் உடையவர். வாட்சை பிரித்து போட்டு அந்த வாட்சை அப்படியே சரி பண்ணக்கூடிய ஞானமும் படைத்தவர். அங்கே சுற்றி வந்துவிட்டு இந்தியா வருகிறார். கலைக்கல்லூரிகளையெல்லாம் மூடிவிடலாம், அதற்கு பதிலாக விஞ்ஞான கல்லூரிகளை திறக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கிறார். பணம் இல்லை. அண்ணாவினுடைய கொள்கை கல்லூரிகள் எல்லாம் அரசு தான் நடத்த வேண்டும், துவக்க வேண்டும் என்று இருந்தது. பணம் இல்லாத நிலையிலே தான் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் என்ற சுய உதவி கல்லூரிகளை இந்தியாவிலேயே முறையாக அற்புதமாக கொண்டு வந்த சிந்தனையாளர், விஞ்ஞான கல்விக்கு சொந்தக்காரர், தொழில்நுட்ப கட்சிக்கு சொந்தக்காரர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படி கொண்டு வந்த அப்படிப்பட்ட கொள்கையை புரட்சித் தலைவர் பொருளாதார வளர்ச்சி ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தே ஷுட் பி கிவன் டெக்னிக்கல் நாலேஜ், டெக்னிக்கல் எஜுகேஷன், சயின்ஸ் எஜுகேஷன் என்று ஒரு கொண்டு வந்தார். அது அப்படிப்பட்ட புரட்சித் தலைவருடைய கொள்கைக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த விஐடி விஞ்ஞான கல்லூரி. நம்ம விரும்பினாரோ ஒரு விரும்பவில்லையோ புரட்சித் தலைவர் வற்புறுத்தி அவருக்கு இந்த விஞ்ஞான கல்லூரியை தந்தார் என்று உலகளவிலே சிறந்து வளர்கிறது என்றால் இது விஸ்வநாதனுடைய கல்லூரி அல்ல, இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய கல்லூரி. அந்த அளவுக்கு ஒரு படிக்காத மனிதன் என்றாலும் விஞ்ஞான படைப்பை தெய்வம் அவருக்கு கொடுத்திருந்த காரணத்தால் அந்த ஞானத்தை அவர் மகிழக்கூடிய அளவிற்கு செம்மைப்படுத்தியது இந்த விஐடி கல்லூரி. அதை நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்தார். ஈழப்பிரச்சனை உங்களுக்கு தெரியும். புரட்சித் தலைவர் உள்ளத்தை ஆழ்ந்த தமிழ் பற்று கொண்டவர். அவர் ஆட்சிக்கு வருகிறார். ஆங்கிலத்தில் தான் நாங்கள் அமைச்சர்கள் கையெழுத்து போட்டு கொண்டிருப்போம். எல்லோரும் தமிழில்தான் கையெழுத்து போட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை எந்த காலத்திலும் யாரும் கொண்டு வரவில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். அத்தகைய தமிழ் பற்றுக்கு சொந்தக்காரர். ஈழப்பிரச்சனை கொடுமை நடக்கிறது. சிங்களவர்கள் வெறிபிடித்து தமிழர்களை கொன்று குவிக்கிறார்கள். தமிழ் மொழியை எப்படி இந்தியாவிலேயே என்று இந்தி மொழி அரக்கனுடைய மொழியாக வந்து தமிழ் மொழியே இல்லாத செய்துவிட வேண்டும், தமிழ் இனமே அழிந்து விட வேண்டும் என்று வெறிபிடித்து வட இந்தியர்கள் செயல்படுகிறார்களோ அதைவிட கொடுமையாக சிங்களவர்கள் தமிழையே ஈழத்திலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். சிங்களவர்களை பொறுத்த வரைக்கும் ஈழத்து பூமிக்கு இலங்கைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. அவர்கள் பர்மா பகுதியிலே இருந்து, ஒரிய நாட்டு பகுதியிலே இருந்து சிங்கவர்மனுடைய தப்பான மகன், தங்கையவே கற்பழித்த மகன் நாடு கடத்தப்பட்ட போது அங்கிருந்து வந்து மேல் இலங்கையிலே அங்கு வாழ்ந்த பல தரப்பட்ட மலை மக்களை திருமணம் செய்து ஒரு உருவான இனம்தான் அந்த சிங்க ஈழம். அந்த சிங்க ஈழர்கள் பச்சை தமிழர்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்ட காலம். அந்த கொடுமை அதிகமாக இருந்தது. அந்த கொடுமையிலே சிங்களவர்கள் தமிழ் பெண்களை கற்பழிப்பது, ஹிட்லர் நாசி என்ற இனத்தை எப்படி கற்பழிப்பு முறை மூலம் உருவாக்கினானோ அதே போல தமிழ் பேசுகிறவர்கள், தமிழ் பேசாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கட்டாயப்படுத்தி கற்பழித்து ஒரு இனத்தையே உருவாக்குகிற பணியிலே புத்திஸ்ட் அந்த புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த காலம். அதை எதிர்த்தார்கள். தமிழ் மக்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்திலே பல தொல்லைகள் வந்தது. அப்படித்தான் அந்த ஈழப்போர் வெடித்தது. சிங்கள எதிர்ப்பதிலே ஈடுபட்டிருந்த தமிழ் பற்றாளர்கள் எல்லாம் பழிவாங்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அந்த கொடுமையிலே முக்கியமான கொடுமை கற்பழிப்பது தான். அந்த கற்பழிப்பிலிருந்து ஈழத்து பெண்களை காக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு நல்லுணர்வோடு துவக்கப்பட்ட இயக்கம்தான் அந்த ஈழத்து போராளிகள் இயக்கம். சென்னையிலே
டி நகரிலே ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்தது. அந்த துப்பாக்கிச் சூட்டிலே இரண்டு குரூப், எல்டிடிஇ பிரபாகரன் தலைமையிலான குரூப்பும் பிளாட் என்ற அமைப்பைச் சேர்ந்த உமா மகேஸ்வரன் எனும் முகுந்தன் குரூப்புக்கும் நடந்தது. அப்போது ஒன்றாகத்தான் இருந்தார்கள். யாருக்கு தலைமை என்ற பிரச்சனையிலே வந்த அந்த போராட்டத்திலே சிறையில் இருந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சனிக்கிழமை மாதத்தில் ஒரு 2 நாள் 2 சனி 3 சனி சிறைக்கு போவார். அந்த குற்றவாளிகளில் கூப்பிடுவார். வித்யாசாகர் என்ற தலைவருக்கு வேண்டியவரை ஜெயில் சூப்பரண்டாக போட்டார். அவரை வைத்து கொண்டு நான் சட்ட அமைச்சராக இருந்தேன், சிறை அமைச்சராக இருந்தேன், என்னையும் அழைத்து கொள்வார். என்னத்தினால கொலை நடந்தது, உண்மையை சொல்லு, உண்மையை சொன்னேன்னா உனக்கு நான் பாதுகாப்பு தருவேன் என்று சொல்லுவார். அப்போது உண்மையை சொல்லுவார்கள். நான் ஏழையா, போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்க எனக்கு பணம் இல்லை, நீதிபதிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கணும், வக்கீலுங்க சொல்லுவாங்க பணம் இல்லை, அதனால் இங்கே வாடுறேன், நான் தவறு செய்யவில்லை, வறுமையிலே தவறு செய்ததுண்டு. சிலர் சொல்லுவார், பசியின் கொடுமையினால் வீட்டிலே அடுப்பறியாத நிலை இருக்கிற போது திருடச் செல்வேன், என்னை திருட்டை தடுப்பார்கள், வீட்டிலே இருப்பார்கள், குத்தி விட்டு தப்பி ஓடி வந்து விடுவேன், அதில் அவன் இறந்து விடுவான், நான் சிறையிலே வாடுகிறேன். இப்படியெல்லாம் சொன்னபோது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏற்கனவே இரக்க குணம் படைத்த காரணத்தால் வறுமையிலே வாடி வறுமை பிணியின் காரணமாக வீட்டிலே மனைவி கூட தவறு செய்ய வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருகிற போது ஒரு கொலை நடந்து விட்டால் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவை போட்டார். ஒரு ட்ரூத் டிடெக்டிங் மெஷின் ஜப்பானிலிருந்து வாங்கி வந்தார். அப்போது ஸ்ட்ரேசி என்பவர் ஐஜியாக இருந்தார், இப்போ டிஜிபி போஸ்ட் இல்லை, அவரிடம் கொடுத்து அந்த மெஷினில் ஏற்றி உண்மையை வரவழைத்து கண்டுபிடித்து, உண்மையிலேயே வறுமையின் காரணமாக வீட்டிலே அக்கா தங்கை அம்மா கற்பழிக்கின்ற போது அந்த கற்பழிப்பவர்களை கொன்று விடுவது, பசைப்பட்டினியில் துடிப்பு, அதை போக்குவதற்காக சில தவறுகள் நடந்த காரணத்தால் சிறையிலே இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அந்த மிஷின் மூலம் கண்டறிந்து என்ற உத்தரவை போட்ட ஒரு மாமனிதர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சிலோனில் இப்படி தான் நடந்தது. அப்போ கொடுமையில் எல்லாம் துப்பாக்கி சூடு உள்ளுக்கு இருந்தாங்க. அந்த பிரபாகரனும் உமா மகேஸ்வரனையும் புரட்சித் தலைவர் தனித்தனியை கேட்டபோது அந்த கற்பழிப்பு கொடுமை ஒரு பயங்கரமான கொடுமையாக இருந்தது. அவர்கள் இருவரையும் விடுதலை செய்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். விடுதலை செய்கிறார் என்றால் எப்படிப்பட்டது என்றே நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். சட்டத்தை மதிப்பவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், மதுசூதனன், வன்னை பாண்டியன் என்ற புரட்சித் தலைவர் பற்றாளர்கள் சென்னையில் இருந்தார்கள். அவர்களிடம் சொல்லி, தம்பியை போன்ற பிரபாவை போன்ற உருவம் உள்ளவன், அதே போல் உமா மகேஸ்வரனை போன்ற உருவமுள்ள இருவரை கொண்டு வந்து சிறையிலே கட்சி பற்றாளர்களை வைத்துவிட்டு இவர்களை விடுதலை செய்து அவர்களை தனித்தனியாக வீடு எடுத்து கொடுத்து வலசரவாக்கத்துக்கும் அந்தப்புறம் அவர்களை இந்திரா காந்தியிடம் கூட்டிச் செல்கிறார். இந்திரா காந்தி அம்மையாரிடம் நடந்த கொடுமைகளை எல்லாம் சொல்லுகிறார். இந்திரா காந்தி அம்மாவை துடித்து போகிறார். எதில்? அந்த கற்பழிப்பு கொடுமைகளை கேட்டு. அப்போதுதான் பல இடங்களிலே மலைப்பகுதிகளிலே பயிற்சி அவர்களுக்கு கொடுத்து, பயிற்சிக்கு போதிய ஈழத்து பிள்ளைகள் கெட்டாத நேரத்திலே திருவனந்தபுரத்தை பக்கத்தில் இருக்கிற ஈழத்து தமிழ் பெண்களைப் போலவே உடையணிந்து கொண்டு இருக்கிற அந்த பேச்சு மொழியும் கிட்டத்தட்ட அப்படியே இருக்கின்றவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவர்களை AK-47 துப்பாக்கியும் கொடுத்து அந்த புனிதவதி இந்திரா காந்தி புரட்சித் தலைவருக்கு அந்த உதவியை செய்து ஈழத்திலே கற்பழிப்பு கொடுமையிலிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அந்த AK-47 வாங்கி தந்து தமிழினத்தின் மானத்தை ஈழத்திலே காத்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதெல்லாம் சாதாரண செய்திகள் அல்ல, மிகவும் அற்புதமாக. அவர்களுக்கு பசி கொடுமை மட்டுமல்ல, மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை. மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை என்ற வேதனை ஏற்பட்ட போது புரட்சித் தலைவர் தமிழகத்து செல்வந்தர்களை அணுகினார், பணம் புரட்டினார். எனக்கு தெரிந்த அளவுக்கும் 16 கோடி ரூபாய் அந்த காலத்தில் 16 கோடி என்பது சாதாரணமல்ல. பொன்மனச்செல்வி புரட்சித் தலைவி எம்ஜிஆர் வீட்டிலேயே வைத்து ஒரு 4 கோடி ஒரு 5 கோடி கொடுத்தார் புரட்சித் தலைவர். இப்படி பண உதவி கொடுத்து
அந்த மருத்துவ செலத்திற்கு உதவி அந்த பெண்களின் மானத்தை காக்க உறுதுணை நின்றவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தமிழினத்தை காத்தவர் எம்ஜிஆர் என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொருளாதார கொள்கையிலே போராடி பெறுவது ஒன்று, வாதாடி பெறுவது ஒன்று. பொருளாதாரத்தை புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் மொழிக் கொள்கையிலே டெல்லியை பயங்கரமாக எதிர்த்து கொண்டிருந்தார். அண்ணாவினுடைய திமுக அற்புதமாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது என்றால் அது எம்ஜிஆர் படையை வைத்து தான் நடத்தியது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் எம்ஜிஆர் மன்றத்துக்கு அவர் இட்ட ஆணை கடுமையாக போராட்டத்தில் ஈடுபடுங்கள், டெல்லி உணரக்கூடிய அளவிற்கு போராட்டத்தை வலுப்படுத்துங்கள் என்று ஒரு மொழிப்பற்றோடு இனப்பற்றோடு தமிழ் மொழிக்கு தனி பல்கலைக்கழகம் முதலாக அமைத்தார் என்றால் எப்படிப்பட்ட பச்சை தமிழர் உணர்வு பொன்மனச்செம்மலுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உணர்வோடு இந்திய போராட்டத்தை அன்று நடத்தினார். டெல்லியிடம் செல்லுவார், ராஜதந்திரமாக நடப்பார். புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் சுமூக முறை, ராஜதந்திர முறை, அணுகுமுறை அதை கடைப்பிடித்து டெல்லியிடமிருந்து பணத்தை பெறுவார். முறைப்படி பணம் தமிழகத்துக்கு கிடைக்காது. நாம் எந்த அளவுக்கு வரி செலுத்துகிறோமோ அதற்கு ஒத்துக்கொண்ட பணத்தை கூட தருவதிலே டெல்லி தமிழகத்துக்கு வஞ்சனை செய்யும். தமிழகம் என்றாவே அது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, பிறகு வந்த பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிதிப்பகர்விலே ஓரவஞ்சனையாக நடப்பது அது அவர்கள் ஒரு இனக்கொள்கையாகவே இருக்கிறது. திராவிடர்கள், தனிநாடு கேட்டவர்கள், தமிழுணர்வு படைத்தவர்கள் இருக்கவே கூடாது என்ற வெறிபிடித்த இந்தி வெறிபிடித்த வடபுலத்துக்காரர்கள் அந்த மொழி பிரச்சனையில் மட்டுமல்ல, அதை வைத்து கொண்டு நிதி பகிர்விலும் நமக்கு வஞ்சனையை அன்றும் செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்துக்கு ஒரு வஞ்சகத்தை செய்கின்ற அரசை தட்டி கேட்டார் அப்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கெஞ்சி கேட்டு பணத்தை பெற்றார். நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றமே நமக்கு சாதகமாக தீர்ப்பினை வழங்கியது. ஆனாலும் கூட அதை காலில் போட்டு மிதித்துவிட்டு தமிழகத்துக்கு நதிநீர் பிரச்சனை வஞ்சனை செய்தார்கள், கொடுமையை செய்தார்கள். கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆண்டது, கர்நாடகத்திலே பிஜேபி ஆண்டது. ஆங்கு அவர்கள் ஆளுகிற மக்களுக்குத்தான் உதவி செய்ய வேண்டுமே ஒழிய தமிழகத்தை இந்தியாவிலிருந்தே பிரித்து விட வேண்டும் என்று அந்த காலத்தில் சொன்ன தமிழகத்துக்கு எதுவுமே தரக்கூடாது என்ற வெறியுணர்வோடு இருந்த காரணத்தால் நதிநீர் காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது முல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற இந்த பெண்ணாற்று பிரச்சனை, அதே போல் கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, காவேரியுடைய இணைக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு வஞ்சனையே செய்து கொண்டிருக்கிற காரணம் தமிழகத்தை என்று அன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. வடபுலத்து ஆட்சி யாராக இருந்தாலும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை கடுமையாக விமர்சித்து போராட்டங்கள் பல நடத்தி பண உதவியும் பல செய்து உதவியவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதை போலவே ஏற்கனவே பேசுகிற போது சொன்னார்கள், தெலுங்கு கங்கா திட்டம் அதை என்டி ராமரிடம் இருந்த நட்பு காரணமாக அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த பெருமை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சாரும். குண்டுராவிடமும் தேவராஜ் அரசிடம் இருந்த நட்புரிமை காரணமாக சட்டத்தை மீறி மைய அரசு செயல்பட்ட போதிலும் கூட தண்ணீரை காவேரி ஆற்றுல ஓரத்தில், அதே போல் அமராவதி பவானி ஆற்றங்கரையிலெல்லாம் பம்ப் செட்டு வைத்து தண்ணி எடுத்து பல மைல் தூரம் விவசாயம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கர்நாடக அரசனுடைய உதவியை நாடி அதில் வெற்றி கண்டதும் நமது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய. ஆமாம், எனவே இதுதான் உண்மையான எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு. என தம்பி செல்வம் ஒரு புக்கை நீங்கள் போடணும் எனக்கு ஆசை. நீங்கள் புரட்சித் தலைவரினுடைய மக்கள் தொடர்பு, அவருடைய மனநிலை, இளகிய மனநிலை, ஏழைகளுக்கு உதவுகிற மனநிலை, ஏழ்மையை ஒழிப்பதற்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் ஒரு உயர்வை தரும், பொருளாதார உயர்வை தரும் என்ற அந்த உணர்வு நிலை
புள்ளி விவரங்களோடு அள்ளி அள்ளி தருகிறீர்கள். மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தருகிறீர்கள். நீங்களே ஒரு விஐடி பல்கலைக்கழகம், விஐடி எம்ஜிஆர் புகழ் பரப்பும் பல்கலைக்கழகம் என்று கூட நீங்கள் இதை உயர்த்தி இது பண்ணலாம். அப்படி ஒரு புக்கை வேடணும். உங்களுக்கும் சங்கருக்கு இருக்கிற அந்த ஈடுபாட்டை பார்த்து நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு விட்டேன். 12 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி நல்ல புகழோடு மென்மேலும் புகழோடு நீங்கள் வாழ வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும். விஐடி வேந்தனுடைய குடும்பத்தில் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்வுகளை சொல்லி, உங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய அன்பினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்விக் கொள்கையிலே ஒன்று சொன்னார், விசு சொன்னார். அதாவது நான் எண்டிங் ஸ்டேட்ஸ் விரும்புகிற வரைக்கும் இங்கே ஹிந்தி வில் நாட் பி இம்போஸ்ட்னு இருக்குது. ஆனாலும் கூட வடபுலத்திலே எந்த மாநிலத்திலும் அந்த மும்மொழி கொள்கையை அவர்கள் கடைப்பிடிப்பதில்லை. ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான், 3வது மொழியை தூக்கிக்கிட்டவங்க ஓட வேண்டியது இல்லை என்ற கொடுமை நடக்கிறது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வலுப்படுத்தி டெல்லியை அடிபணியை செய்து இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம் என்ற கொள்கை தொடர்மொழியாக தமிழகத்திலே மிளிர வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாக்க உங்கள் விஐடி பற்றாளர்கள் அனைவரும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.